காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் நியூ இயர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல விருச்சிக ராசி ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? ஸோ ஆண்களுக்கு விருச்சிகம் ராசி இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அடுத்து ஸோ நிறைய இமோஷனல் ரீதியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க இருக்கு. இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும், இல்லை ஏதாவது இமோஷனல் ரீதியா ஒரு சர்ப்ரைசஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லையே, இப்படிலாம் நான் உணர்ந்ததே இல்லையே அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க உணர்வுகள் சார்ந்து. ஓகே, ஸோ பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு கல்யாணம், வேற ஏதாவது சுபகாரியங்கள், ஸோ அது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா கூட ஸோ அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு புதிய உறவு அமைச்சிக்கிறதுக்கு, ஒரு புதிய சுபகாரியங்கள்ல எடுத்து நடத்துறதுக்கும், ஸோ அதற்கான ப்ராசஸ்க்கும் ஸோ அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இது இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சார்ந்து இவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தொழில் சார்ந்தும் சரி, ஜாப் சார்ந்தும் சரி, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க எதிர்பார்த்தா மட்டும்தான். எதிர்பார்க்காமலே ஓகே இந்த மாதிரி வந்துருச்சா இந்த வருஷம் அப்ப நம்மளுக்கு ஏதோ நடக்கும்னா அது கிடையாது. ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஸோ செய்யறதுக்கான சூழல் இருந்தும் அதற்கான வாய்ப்பு இல்லையேன்னு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இந்த வருடம் அவங்களுக்கு ஓகே ஆயிடும். ஸோ கடவுள்கிட்டே இவங்க ஒரு வேண்டுதலா வச்சிருந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு நிறைவேறும். அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபாரின் போய் நாங்க ஒர்க் பண்ணணும், இல்ல ஃபாரின் ஏதாவது வேலை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? ஸோ தாராளமா போகலாம். ரொம்ப பெஸ்டாவே இருக்கும் அது. ஸோ அவங்க ஆசைப்படுறது அவங்களுக்கு குயிக்கா நடக்கும். ஸோ அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா அது குயிக்கா நடக்கும். நிச்சயமா போகிறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வருவாங்க. ஜாப் ரிலேட்டடா, பிசினஸ் ரிலேட்டடா போய் அங்க ஃபிக்ஸ் ஆவாங்க. ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஜாப் நாங்க ட்ரை பண்றோம், இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது நாங்க ட்ரை பண்றோம், ஸோ அது எங்களுக்கு சக்சஸ் ஆகுமா இந்த வருடம்? ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸா தான் அது இருக்கும். இவங்க ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கும். மேபி இவங்களுக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த துறையில நம்ம போகலாம், எந்த ஒரு எக்ஸாம்ஸை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியும் அது நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கும். ஓகே, கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? ஸோ நல்லா இருக்கும். மாற்றங்கள் இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ ஜீரோல இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்க போறாங்க. இப்போ வேற ஏதாவது கலைத்துறை சார்ந்து வேற ஏதாவது ஒரு அதுக்குள்ளேயே ஒரு ஃபீல்ட்ல வேற ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா ஸோ சம்மந்தம் இல்லாம வேற ஃபீல்டுல அவங்க மாத்தும் போது கூட அது அவங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏடியா இருக்காங்க அப்படின்ற போது ஒரு கேமரா ஃபீல்டுக்கு மாறும்போது கிளிக் ஆகலாம். இல்ல ஒரு டப்பிங்க்கு மாறும்போது, லைக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு விஷயத்துல அவங்க பிராக்டிஸா இருக்காங்க, ஆனா வேற விஷயத்துக்கு அவங்க போகும்போது அது கிளிக் ஆகும். ஓகே, சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2025 நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அடுத்த கட்டத்துக்கு நகருமா? கண்டிப்பா நகரும். யூனிவர்ஸ் அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் முதல்ல அதற்காக உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஸோ முடிவெடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் கமிட்மெண்ட்டாக கொண்டு போகலாமா அப்படின்னு ஒரு மனதாக முடிவெடுத்தாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் யூனிவர்ஸ் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். ஓகே, இப்போ நாங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த வருடம்? ஸோ இவங்களுக்கு ஒரு வித பயம் இருக்கு. மேரேஜ் பண்ணா நல்லா இருக்குமா, ஸோ மேரேஜ் பார்ட்னர் சரியா அமைவாங்களா? இப்போ பெண்ணா இருக்கிறாங்கன்னா என்னுடைய வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஏதாவது நம்மள கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, இப்ப இருக்கிற சுதந்திரம் போயிடுமான்றது.
ஆணா இருந்தாங்கன்னா நம்ம ஒரு சரியான குடும்ப தலைமையை எடுத்து பொறுப்பேற்று நடத்த முடியுமா, குடும்பம்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு இந்த 2 சைட்லயும் ஒரு விதமான பயம் இருக்கு. இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அவங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவங்க மேலே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்சு அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய அலையன்ஸை கூட ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு கூட சொல்லிடுவாங்க. ஸோ அது இல்லாம ஒரு கான்ஃபிடண்டா இறங்குனாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் நிச்சயமா நடக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு உடல் சார்ந்த அப்படின்னும் போது அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது வந்து சரியாயிடும், காணாம கூட போயிடும். இல்ல நல்லா நார்மலா இருக்கு அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு மேஜரான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அவங்க ஒரு 40+ இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்போ தூங்குறோம், என்ன பண்றோம், அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது அப்படியே இருப்பாங்க, ஏதோ ஒரு பிளானிங்ஸுமே இல்லாம. ஸோ மேஜரா ஏதாவது ஒன்று காட்டும். ஓகே. ஸோ இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னா எந்த கடவுளை வழிபடலாம்? ஸோ இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகர், தென் வந்து முனீஸ்வரர், ஸோ அந்த மாதிரி கருப்பசாமி, காவல் தெய்வங்கள் இல்லை முருகர் வழிபடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வேற மற்ற பிரச்சனைகள் அவங்கள தாக்காமலும் அதனால ஏற்படக்கூடிய மன பிரச்சனைகள்ல இருந்தும் விடுவிக்கிறதுக்கு இந்த தெய்வங்கள் உறுதுணையா இருப்பாங்க. ஓகே. இந்த ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல எப்படி இருப்பாங்க? ஏதாவது முன்னேற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ குழந்தைகள் வந்து அம்மா கையில இருக்கு. அம்மா கண்டிப்பா அவங்க கைட் பண்ணணும். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா டீச்சர்ஸ், வீட்டில் வந்து டீச்சர் அம்மா தான். ஸோ அம்மாவோட ஒரு கைடன்ஸ்ல இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டடீஸ் மேல அவங்களுடைய அம்மா அக்கறை எடுத்துக்கணும். அப்போ குழந்தைகள் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. நல்லா படிக்காத குழந்தை கூட படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அம்மாவுடைய ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் நிச்சயமா இருக்கணும். ஓகே. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஒரு பொதுவான ஒரு பலன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும், பெஸ்டா இருக்கும். பட் இவங்க என்னன்னா பார்ட்னர் மேல ஒன்னு இவங்க பார்ட்னர் மேல சந்தேகப்படுவாங்க, இல்ல இவங்க பார்ட்னர் இவங்க மேல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும், சந்தேகம் வராம இருக்கணும்னா இவங்களுக்கு பார்ட்னர் மேலேயோ இல்ல பார்ட்னருக்கு இவங்க மேலே ஏதாவது ஒரு டவுட்ஸ் வருதுன்னா ஸோ அதை பேசி தீர்த்துக்கணும். பேசி தெளிவுபடுத்திக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா போகும். ரிலேஷன் தொட்டு தான் மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நடக்க இருக்கு. அது சக்சஸா இல்ல வந்து ஃபெயிலியரான. ஸோ ரிலேஷன்ஷிப் மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டா மற்ற எல்லாமே நல்ல விதமா நடக்கும். டவுட்ஸ், சந்தேகம் வராம பாத்துக்கணும். ஓகே. எந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் இவங்க? ஸோ சீக்ரெட்ஸ் எல்லாம் யார்கிட்டயும் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. பர்சனலா வச்சுக்கணும். ஸோ ஈவன் சம்டைம்ஸ் வந்து பார்ட்னர் கிட்ட கூட சில சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இவங்களோட ஒர்க்கை சார்ந்து, ஃபேமிலி சார்ந்த சீக்ரெட்ஸும் மற்றவங்க கிட்ட ரிவீல் பண்ணக்கூடாது. அவங்களோட பர்சனலா அந்த பர்சனல் அப்படிதான் இருக்கணும். அப்படி ரிவீல் பண்ணாங்கன்னா மற்ற சைட்ல இருந்து பிரச்சனை என்னைக்காவது உருவாகும். இன்றைய நிகழ்ச்சியில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.